OPPO brand இருந்து OPPO K10 5G அப்படின்ற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஃபோனோட பாக்ஸ் தான் நம்ம கையில இருக்கு. இந்த வீடியோல நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோன்ல என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, என்னென்ன புதுமையான விஷயங்கள்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு இது ஒர்த் இருக்குது அப்படின்ற ஒரு குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே ஃபோன் இருக்குது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சிம் இன்ஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கு அடுத்தா 33 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு டைப் C USB கேபிளும் கொடுத்திருக்காங்க. OPPO அப்படினால அவங்களோட டிசைன் எப்பவுமே சூப்பரா இருக்கும். இந்த ஃபோன்ல as usual வந்து பார்த்தா செமையான ஒரு டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கனாலே தெரியும். அது மட்டும் இல்லாம இதோட thickness வந்து பாத்தீங்க அப்படினா 7.9 mm தான் வந்து இருக்குது. சோ இதனால பேட்டரி கம்மி பண்ணிருப்பாங்களா அப்படினு நினைக்கலாம். பட் பேட்டரி அவங்க கம்மி பண்ணல. இங்க வந்து பார்த்தா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. ரியர் சைடுல வந்து பாத்தீங்க அப்படினா OPPO Glow டிசைன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த OPPO Glow டிசைன் வந்து பார்த்தா உங்களுடைய ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்ல வந்து யூஸ் பண்ற ஒரு டிசைன். அதாவது கிளாசி ஃபினிஷ் இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஒரு மேட் ஃபினிஷும் இருக்கும். சோ பாக்குறது வந்து பார்த்தா ஒரு மெட்டல் மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுக்கும். பட் ஆனா இது வந்து கிளாஸ் தான். சோ இந்த மாதிரியான ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து படியாது. பாக்குறது உங்களுக்கு தெரியும், தெளிவாவே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா ஸ்கிராட்சும் வந்து அவ்வளவா வந்து தெரியாது. பியூர் கிளாஸா இருந்தது அப்படினா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜ் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஸ்கிராச்சஸ் வந்து அதிகமா இருக்கும். பட் அது இல்லாம பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு க்ளோ டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோனுக்கு 2 கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்குது. சோ ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா மிட்நைட் Black அப்படினு சொல்லுவோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் ப்ளூ அப்படினு சொல்லி ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் ப்ளூ அப்படின்ற கலர் வேரியன்ட் இது. அடுத்ததா ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு நம்ம கன்சிடர் பண்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸர். சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா MediaTekோட Dimensity 810 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 5G ப்ராசஸர். நம்ம லேட்டஸ்டா கொஞ்சம் ஃபோன்ஸ்ல இத வந்து யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன் ஆல்ரெடி. சோ அதுல யூஸ் பண்ணப்பலாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணது. இதுல 6 நானோமீட்டர் டெக்னாலஜிலாம் பில்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கேமிங் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ Asphalt 9 அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான லேக் இல்லாமல் ப்ளே ஆகுது. அது மாதிரி இதில் 7 5G பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்தியாவில் வர போகிற பேண்ட்ஸ் மேக்ஸிமம் சப்போர்ட் இதில் இருக்குது. ஸோ அதனால் 5G ஃபோனாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபோனில் 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த RAM வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8GB அதில் இருக்குது இன்பில்டாகவே. அது இல்லாமல் நீங்கள் 5GB வரைக்கும் உங்களுடைய ஸ்டோரேஜை நீங்கள் விர்ச்சுவல் ரேமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ 8ம் ஒரு 5ம் சேர்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 13GB RAM வந்து இந்த ஃபோனில் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரையும் வந்து இவங்க பாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 0 to 100 வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 69 நிமிஷத்தில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போல சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பேட்டரியை பொறுத்தவரை நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாளுக்கு மேலே வந்து சார்ஜ் இருக்கும். நல்ல ஹெவி யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா வந்து தாக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான பேட்டரி வந்து இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி சேஃப்டிக்காக லெவல் 2 பேட்டரி ஓவர் சார்ஜ் அண்ட் பேட்டரி டிஸ்சார்ஜ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டரி வந்து சில நேரத்துல ஓவர் சார்ஜ் ஆனதுனா அதுல ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத நம்ம வந்து இதுல அந்த பிரச்சனை வந்து வராது. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. சோ அதனால நீங்க கேபிள் யூஸ் பண்ணி இந்த டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸை கூட நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஓவர் டெம்பரேச்சர் ஆகுது அப்படின்னா அந்த சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணி பார்த்தா சார்ஜிங் ஸ்டாப் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஆப்டிமைஸ்டு நைட் சார்ஜிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இதுல நீங்க நைட்ல உங்க போனை சார்ஜ் போட்டு நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த போன் வந்து 80% சார்ஜ்ல வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு மேல சார்ஜ் ஏறாது. நீங்க எப்ப நீங்க எந்திரிப்பீங்களோ உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ்லாம் அது கனெக்ட் பண்ணி எப்ப நீங்க எந்திரிப்பீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துல அந்த 20% வந்து சார்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து 100% வந்து வச்சிரும். சோ இதனால பேட்டரி வந்து ஓவர் சார்ஜிங் ஆகிறது தவிர்க்கப்படும். சூப்பர் நைட் டைம் ஸ்டாண்ட் பை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. நீங்க நைட் நேரத்துல தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சு உங்களுக்கு பவர் சேவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போன்ல அல்ட்ரா லீனியர் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி அது மாதிரி சரவுண்ட் சவுண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. சோ கேட்கறதுக்கே ரொம்ப குவாலிட்டியான சவுண்ட் வந்து கிடைக்குது. இந்த ஸ்பீக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வால்யூம் மோடுன்ற மோடு கொடுத்திருக்காங்க. இதனால வந்து நம்ம 100% வால்யூம் இல்லாம நீங்க அதுக்கு அடுத்து தான் வந்து வால்யூம் அப் பட்டன் நீங்க அழுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா 200% வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சோ சில நேரங்களில் நீங்க ரிங்டோனோட வால்யூம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது இல்ல ஏதாவது ஒரு மூவி பார்க்கும்போது உங்களுக்கு சவுண்ட் அந்த நேரத்துக்கு மட்டும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 200% மோட கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே லவுடா இருக்குது. அதே நேரத்தில் சவுண்ட் டிஸ்டார்ஷன் அந்த பிரச்சனை இல்லாம வைப்ரேஷன் பிரச்சனை சில நேரத்தில் ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் ஓவரா வச்சோம்னா போனே வைப்ரேட் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாம ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த போன்ல டைராக்கோட 3D ரிங்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால இதுல இருக்க இந்த ரிங்டோன்ஸ் வந்து 3D ஃபார்மட்ல டைராக் வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நல்லாவே வந்து என்ஹான்ஸா கேட்கற மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதுல கொடுத்திருக்க அந்த லீனியர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்னால சவுண்டுமே வந்து ரொம்ப குவாலிட்டியாவும் அதே மாதிரி ரிங்டோன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சவுண்டாவும் இருக்குது. இந்த போன்ல 6.56 இன்ச்ல ஒரு HD+
பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஐபிஎஸ் பேனல், அது மட்டும் இல்லாமல் ஒரு HD+ பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ டிஸ்பிளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கலர் ரிப்ரொடக்ஷன், அந்த மாதிரி கலர் குவாலிட்டி அது எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது மாதிரி பிரைட்னஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே இருக்குது. நாச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் ட்ராப் நாச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக ஒரு பஞ்சோல் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபோனோட ரியர் சைடில் டுயல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலில் ஒரு மெயின் கேமராவும், அது மாதிரி 2 மெகா பிக்சல் ஒரு டெப்த் சென்சிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்படுற இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அந்த மாதிரி லோ லைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அது மாதிரி இதில் நைட் நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக அல்ட்ரா நைட் மோட் அப்படின்ற ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இந்த மோட நம்ம யூஸ் பண்ணி பிக்சர்ஸ் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ லைட்டாக இருக்குது, ரொம்ப நாய்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னா கூட அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக ஆக்கி கொடுக்கறதுக்காக நல்ல ஒரு மோடு வந்து ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி இதில் போர்ட்ரேட் மோடும் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் பிளர்டாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நல்லாவே வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. இதில் ஏஐ இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஏதாவது வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க, பிளான்ட்டா இல்லை லேண்ட்ஸ்கேப்பா இல்லை சீயா, அது மாதிரி எந்த இடத்துல நீங்கள் எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்போ அப்படினாலே செல்ஃபியில் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வந்து ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. எடுக்கப்படுற இமேஜஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்தவரை ஆண்ட்ராய்ட் 12 OSல கலர் OS ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க 12.1. இதில் ஃப்ளெக்ஸ் ட்ராப் அப்படின்ற ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ளோட்டிங் விண்டோ மாதிரி நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸை, அதாவது சப்போர்ட் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஈஸி மோட் 2.0 அப்படின்ற ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் எல்டர்ஸ் இருக்கிறாங்க, இல்லை வந்து யாரும் பார்க்கறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லார்ஜரான ஐகான்ஸ் மற்றும் அதோட எழுத்துக்கெல்லாம் ரொம்ப பெருசாக வர மாதிரி இந்த ஈஸி மோட் 2.0 நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி இருக்கிறதா பாருங்க. அது மாதிரி இதில் IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ அதனால நம்ம ஸ்லைட்டான தண்ணி துளிகள் படுறது அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. வேர்வை இந்த மாதிரிலாம் பட்டாலோ இல்லை சின்ன சின்ன தண்ணி துளிகள் விழுந்தாலும் பெரிய லெவலில் பிரச்சனைகள் வந்து வராது. அது மாதிரி இது வந்து ஓப்போவோட அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இந்த ஃபோன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த OPPO K10 5Gயில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் மற்றும் இதில் இருக்கிற விஷயங்கள் அதையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் தான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்தவரை நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், இதோட ப்ரைஸ் எனக்கு தெரியல. பட் இது வந்து 20,000 ரூபா ப்ரைஸில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதோட நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் இதோட ப்ரைஸிங் வந்துருச்சு அப்படின்னா நான் அதை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன், என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது மாதிரி இதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இருந்தால் அந்த லான்ச் டேட்டுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.